ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பு திமுகவுக்கு கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், மேலும் விவரம். வணக்கம். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் சில கேள்விகளையும் அவர் எழுப்பியிருக்கின்றார். இது மிக மிக அவசியமானது என்று பலமுறை சொல்லியும் கூட நீண்ட தாமதத்துக்கு பிறகு மத்திய அரசு தற்போது முன் வந்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதில் முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது தொடங்கும், அது எப்போது முடிவடையும் என்பதை மத்திய அரசு இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பீகார் மாநில தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் இந்த அறிவிப்பு அந்த மாநில தேர்தலை மனதில் கொண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பா என்றும் அவர் சந்தேகமாக கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எத்தனையோ முறை அழுத்தம் கொடுத்தும் கூட செய்யாமல் இப்போது அதற்கு அடிபணிந்திருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் விரிவான அறிக்கை ஒன்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கின்றார். தமிழ்நாடு அரசுக்கும் திமுகவிற்கும் இது கிடைத்த ஒரு வெற்றி என்றும் அவர் தன்னுடைய அந்த பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதனை அனுப்பியதையும் இந்த பதிவிலே அவர் சுட்டி காண்பித்திருக்கின்றார். மற்ற மாநிலங்கள் மாநில அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் அதற்கு எடுப்பதற்கு அழைப்பு எடுத்தாலும் கூட நாங்கள் தொடர்ந்து உறுதியாக இருந்தோம். இதை மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும், மத்திய அரசு எடுத்தால்தான் இது சட்டத்தின் பால் உறுதியாக நிற்கும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். நாங்கள் சொன்னது தற்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது திராவிட மாடல் அரசுக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்றும் சமூக நீதி பயணத்தில் இந்த இந்தியா கூட்டணியினுடைய இது மற்றும் ஒரு வெற்றி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.